இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னென்ன இப்படி ஆகிப்போச்சு? நீங்க இன்னைக்கு காஞ்சிபுரம் போய் வாசுவோட அம்மா மரகதம்மாவை பார்க்கணும்னு சொன்னீங்க. இவங்க என்னடானா பரிகாரம் பண்ணணும் நம்ம எல்லாரையும் பிடிச்சி இங்க கூட்டு வந்துட்டாங்க. இப்ப இங்க இருந்து இந்த பரிகாரம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி நான் காஞ்சிபுரத்துக்கு போக போறீங்க? என்ன ஆனாலும் சரி தவக்கலை, இன்னைக்கு நான் உங்களை போய் பார்த்து இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். எப்படி இங்கேருந்து போகிறதுங்கிறத பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து காஞ்சிபுரம் ரொம்ப பக்கம் தான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ரெடியாரு? சுதாகர் பாட்டி, பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடியா இருக்குல்லப்பா? எல்லாமே ரெடியா இருக்கு பாட்டி. அவர் பூசாரியே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்படியா? பூசாரி ஐயா, நீங்க கடவுள்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லி கும்பிட்ட நேரம் அவரு உடனே உங்களுக்கு வழி காட்டுறதா முடிவு பண்ணிட்டார். என்ன சொல்றீங்க தம்பி? அத நான் சொல்றேன். முதல்ல இத புடிங்க. தம்பி, எதுக்கு இவ்வளவு பணம் எனக்கு கொடுக்குறீங்க? என்ன சாமி இது வம்பா போச்சு? இப்போதானே சாமி கிட்ட நீங்க வருமானத்துக்கே வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உடனே காசை கையில கொடுத்தா எதுக்குன்னு கேக்குறீங்க? உங்க கணக்கே எனக்கு புரியல. போங்க. எனக்கும் புரியல தம்பி. இங்க பாருங்க சாமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பரிகாரம் பண்றதுக்காக ஒரு குடும்பமே கூட்டமா வரப்போகுது. அந்த கூட்டத்துல மித்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அதுதான் இன்னைக்கு பரிகாரம் பண்ண போகுது. அந்த பொண்ணு மித்ராவால பரிகாரமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முரட்டு பரிகாரமா பார்த்து கஷ்டமா நீங்க சொல்லணும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இதெல்லாம் சாமி காரியம் தம்பி. நீங்க நினைச்ச மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. தேவையில்லாம அந்த கடவுளோட சாபத்துக்கு என்ன ஆளாக்கிடாதீங்க தம்பி. சாமி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நல்லவங்க பண்ற பரிகாரமா இருந்தா நீங்க யோசிக்கிறது சரி. பரிகாரத்தை பண்ண போற மித்ரா அவ்வளவு சரியான பொண்ணு கிடையாது. ரொம்ப விவகாரமான பொண்ணு. இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெக்கமே இல்லாம ஒத்த கால நிக்குது. இன்னொரு பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு கேவலமான கேரக்டர் அவன். அப்போ தப்பு அந்த புருஷங்கார மேலையும் தானே இருக்கு. அட போங்க சாமி, இங்க கதையே வேற. அந்த புருஷங்காரனுக்கு தான் பழைய பொண்டாட்டியோட ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு சாமி. அந்த சாக்க வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்குது அந்த பொண்ணு. யோசிக்கிறாரு. இப்படி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கடவுளா நேரா வந்து தண்டனை கொடுக்க போறாரு. நாம தான் கிடைக்கிற கேப்ல இந்த மாதிரி நம்மளால கொடுக்க முடிஞ்ச தண்டனை எல்லாம் கொடுக்கணும். இந்த பணத்தை கடவுளே உங்களுக்கு கொடுத்ததா வச்சுக்கோங்க. உங்க தேவையும் பூர்த்தி ஆயிடும், அந்த பொண்ணுக்கு தண்டனையும் கிடைக்கும். இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு துளி கூட கலப்படம் இல்லாத உண்மை சத்தியம். பாத்தீங்களா, கோவில் மணி ஆமான்னு சொல்லுது. இனிமே இதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். என்ன சொல்றீங்க? சரி தம்பி. அப்படி வாங்க வலிக்கு. இப்படிதான் இருக்கணும். சாமி கூப்பிடுங்க. வந்த காரியம் முடிஞ்சிருச்சாப்பா. ஹேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். என்ன நக்கலா? இது என்ன வம்பா போச்சு? என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்க, ஜூஸ் குடிக்கிறேன்னு சொன்னது தப்பா? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நாங்க ஒன்னும் ஓவரா பேசல. நீங்க தான் வந்து எங்க கிட்ட வம்பா பண்றீங்க. என்னடா, அக்காவும் தம்பியும் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கீங்களா? வீட்ல என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டது பத்தாதா? இங்க பாருங்க, வீட்ல நீங்க சொன்னதெல்லாம் நாங்க கேட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா ரோட்ல நீங்க சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அப்படி சொல்லுக்கா. நம்மள தேடி வந்து அவங்க தான் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. டேய் பொடி பயலே, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அக்கா, இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவங்க கூட பேசாத. ஏண்டா இத்தனோண்டு இருந்துகிட்டு
பேச்சு மட்டும் பெரிய இவ மாதிரி பேசுவியா? உனக்கு ஜூஸ் வேற ஒரு கேடா? உன்னை என்ன பண்ற பாரு. விடுங்க அவனை. இப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கையை விடுங்க. விட மாட்டேன்டி. என்ன பண்ணுவ? விடுங்கன்னு சொல்றேன்ல. கையை விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த தம்பி கைய பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்க. கைய விடுமா. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. இந்த பஞ்சாயத்து பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. விடுங்க அவன் கைய. என்ன விடுங்க, என்ன விடுங்க. வாக்கா. ஏய் ஏய், போயா லூசு. பாத்து வர மாட்டியா? எங்க போச்சுங்க இதுங்க? நாங்க இங்கதான் இருக்கோம். தைரியம் இருந்தா வந்து புடிங்க. ஏய் வாடா வாடா. எங்க போயிருப்பாங்க? எப்படி வீட்டுக்கு தானே வரணும். வரட்டும். ஏன் கிட்டியே ஆட்டமா? இருங்க உங்களை. அம்மா அம்மா. நான் கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம். அம்மா. அச்சோ பாப்பா, அச்சோ அழாத பாப்பா. சாரி பாப்பா, சாரி பாப்பா, சாரி தெரியாம அடிச்சிட்டேன். அச்சோ அழாத பாப்பா. அடிச்சிட்டாங்க. Please பாப்பா, தெரியாம தான் அடிச்சேன். சாரி பாப்பா. வாங்கம்மா. சாரி. ஏய் எதுக்குமா என் குழந்தை அடிச்ச? ஐயோ மேடம், சாரி மேடம். நான் வேற குழந்தை நினைச்சு தெரியாம அடிச்சிட்டேன். என்ன சொன்ன? வேற குழந்தை நினைச்சு அடிச்சியா? அடுத்தவங்க குழந்தை அடிக்கிறது மட்டும் சரின்னு நினைச்சியா? நீ பண்ணதுக்கு உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு உன் மேல எஃப்ஐஆர் போடட்டுமா? ஐயோ, என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேசுறது? நீ என் குழந்தைய அடிச்சிருக்க, அவன் அழுதுட்டு இருக்கா. அம்மா. இப்ப என் பொண்ணு அழுகையை நான் எப்படி நிறுத்துவேன்? மேடம் இப்ப நான் பண்றேன். பாப்பா பாப்பா, சாரி பாப்பா, நான் தெரியாம அடிச்சிட்டேன். நீ அழாத, நீ அழாத பாப்பா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன், சரியா? நான் உங்களை அடிக்கணும். சரி பாப்பா, என்ன அடிச்சுக்கோ. மேடம் இப்ப ஓகேவா? என்ன ஓகேவா? என் குழந்தைய அடிச்சு கீழே கிளாஸ்லாம் உடைஞ்சு கிடக்கு. கீழே விழுந்திருக்க கண்ணாடி எல்லாம் ஒன்னொன்னா பொறுக்கி ரோட்டை கிளீன் பண்ணு. யாராவது கால்ல குத்திக்க போறாங்க. நானா? நான் கிளீன் பண்ணணுமா? வேற யாருமா பண்ணுவா? நீ தானே கிளாஸ உடைச்ச. முதல்ல அதை பண்ணு. மா, அவங்க கிளீன் பண்ற வரைக்கும் விடாத.